நம்ம கோயம்புத்தூர் டு திருச்சி நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா போதும் 18 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் புரோக்கரேஜ் கிடையாது 0% கமிஷன் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்குங்க 50 வருஷத்துக்கான லீகல் டாக்குமெண்ட் கொடுப்போம் மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் பார்க் ஒன்று வருதுங்க மிகப்பெரிய அசுர வளர்ச்சியில இருக்குங்க பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஒரு மிகப்பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியா உடனடியா நீங்க வீடு கட்டி குடியேறலாம் சூலூர் ஏர்போர்ட்ஸ் இருக்கு ரெண்டு சைடுமே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் போட்டு கொடுத்துருக்கோம் மிகப்பெரிய பார்க் வாட்டர் டேங்க் ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி 40 அடி ரோடு 33 அடி ரோடு 30 அடி ரோடு தாங்க நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க வாஸ்து முறைப்படி சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு வரும் இன்னைக்கு லட்சத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு கோடியில ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் சரௌண்டிங்ல ஒரு 1000-1500 வீடு இருக்கும் போல ஜாஸ்தியாவே இருக்கும் Hello guys, welcome back to our channel VS Ultimate. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். சோ பிரதர் வந்துட்டு நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ்ல பாத்துருந்திருப்பீங்க. ஆபியஸா நீங்க பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க VIP சிட்டி பாத்தீங்கன்னா முக்கியமா பட்ஜெட் ரேஞ்சில மக்கள்கிட்ட ஏகப்பட்ட சொத்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு தரமான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் தாங்க. டீடைல்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கிற பிரதர் தான் சொல்ல போறாரு. சோ ஜாயின் பண்ணிக்கலாம். பிரதீப் ப்ரோ எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு பிரதர் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னொரு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் சைட் சொல்லிட்டீங்க அதுவும் திருச்சி கோயம்புத்தூர் ஹைவேல இருந்து 1 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னீங்க சோ டீடைல்ஸ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க சோ உண்மையிலே நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் டு திருச்சி நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா போதும் உள்ள வரும்போதே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பங்களாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க அந்த ரெசிடென்ஷியல் ஏரியால ஒரு மெகா டவுன்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ண போறது ஒரு 18 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் அதுல ஒரு 8 ஏக்கர் ஃபேஸ் 1ல நம்ம லான்ச் பண்றோம் அந்த 8 ஏக்கர் லான்ச் மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்குங்க நம்ம சைட் நீங்க சொல்லவே வேண்டியதில்லை ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னா மேஜரா சூப்பரா டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம் நம்ம வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் அதே மாதிரி தான் இந்த சைட் நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் விஐபின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்தா ஒரு மெயினான இடத்துல தான் போய் கண்டிப்பா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைட்டும் மெயினான இடத்துல தான் இருக்கு பட்ஜெட் வைஸ் கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கு ஆஃபர் பிரைஸ்னு வேற சொல்லிட்டீங்க சோ அதை கிளாரிட்டி பண்ணிக்கோங்க சோ பட்ஜெட் வைஸ் இன்னைக்கு சூலூர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியில இருக்குங்க உண்மையிலேயே நீங்க உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல கூகுள் பண்ணி பாருங்க இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க நாம எதிர்பார்க்காத வளர்ச்சிக்கு சூலூர் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு ஏன் சூலூர் இவ்வளவு வளர்ச்சி கோயம்புத்தூர்ல முக்கியமான நகரமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அடுத்து வரப்போற கார்பரேஷன் லிமிட்குள்ள சூலூர் வந்துடும் சூலூர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜஸா இருக்கட்டும் இல்ல எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு அசுர வளர்ச்சியில வந்துட்டு இருக்கு இன்னைக்கு சூலூர்ல நம்ம எடுத்திருக்க ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியா இங்க நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளுடைய சூலூர் ஏர்போர்ஸ் இருக்கு அவங்களோட கேரிடர் வந்து இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு லேண்ட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு வரும் அந்த 2000 பேர் எங்க போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏரியால தான் தங்கறதுக்கு வருவாங்க இந்த ஏரியால தான் இடம் பார்ப்பாங்க இங்க தான் வீடும் வாங்குவாங்க சோ அந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அது போக இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அடுத்து ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் பார்க் ஒன்று வருதுங்க அந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்க் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா மாதாப்பூருங்க சோ அவங்களும் வந்து எங்கெல்லாம் அவங்களும் அங்க வந்தாலும் கிட்டத்தட்ட 1500 to 2000 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சோ அவங்களும் தங்கறதுக்கு எங்க வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம சூலூரை தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு நேஷனல் ஹைவேவா இருக்கட்டும் உங்களுக்கு நடந்து போற தூரத்துல எல்லா வசதிகளும் இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜஸ் குழந்தைங்களை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு போறதுக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு இடமா தான் இன்னைக்கு சூலூர் வந்து மாறிக்கிட்டு இருக்குங்க சைட்டோட நேம் சிக்னேச்சர் சிட்டி நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க லைக் பண்ணிடுங்க சரி பிரதர் இப்ப 8 ஏக்கரான்ட்டீங்க ஓவரால் எவ்வளவு பிளாட் 8 ஏக்கர்ல கிட்டத்தட்ட இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஓவரால் 190 பிளாட் வந்து இதுல நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் அந்த 190 பிளாட்டுமே பாத்தீங்கன்னா கிராஸ் இல்லாம வாஸ்து முறைப்படி சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோட் ஃபேசிங்கும் சரி அதே மாதிரி ரோடுங்க தான் ஞாபகம் வருதுங்க நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க எப்படின்னு தானே கேக்குறீங்க 40 அடி ரோடு 33 அடி ரோடு 30 அடி ரோடு தாங்க 24 எல்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்க தாராளமா 2 வண்டி போலாம் ரோட்ல விளையாடலாம் SUV 2 வந்து வந்துகிட்டு இருக்கலாம் ஆமாமா மிகப்பெரிய ரோடு அது ஓகே சூப்பர் பிரதர் இப்போ நீங்க மிகப்பெரிய ரோடுன்ட்டீங்க அமெனிட்டி சைட்டுக்குள்ள நிறையவே கொண்டு வந்துருப்பீங்க இப்போ கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கட்டும் ஸ்ட்ரீட் லைட்டா இருக்கட்டும் செக்யூரிட்டி சர்வீஸா இருக்கட்டும் அதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க சோ இந்த 18 ஏக்கருமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி செக்யூரிட்டி
சர்வீஸோட கொடுக்குறோம். உள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச், உள்ள அவென்யூ ட்ரீஸா இருக்கட்டும், ரெண்டு சைடுமே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் போட்டு கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய பார்க்கு, வாட்டர் டேங்க். ஸோ இந்த பார்க்லாம் வந்து நம்ம பார்க்குன்னு இடத்த மட்டும் காட்டலங்க, பயங்கரமா டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க உள்ள வரும்போது ஒவ்வொரு விஷயமா பாப்பீங்க. சூப்பர் பிரதர். இப்ப எல்லாத்த பத்தியும் டைரக்டாவே நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக தான். இப்ப பாத்துக்கிட்டு இருக்கவங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும், எல்லா டெவலப்மெண்ட்டும் சைட்டுக்குள்ள வந்துருச்சு, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறீங்க, ஓப்பனிங் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம சேலுக்கு கொடுக்குறோம்? அதாவது கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் சென்ட். ஓகே, நீங்க நிறைய ஊர் போயிட்டு வந்துருக்கீங்க, அதனால ஸ்கொயர் ஃபீட் நீங்க சொல்றீங்க, நல்ல விஷயம் தான். பட் கோயம்புத்தூர் பேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே சென்ட் என்ன பிரைஸ், எத்தனை சென்ட் இருக்குன்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி இங்க நீங்க நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, நீங்க எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விலையில ஒரு நல்ல வீட்டு மனை கொடுக்கறதா எங்க விஐபி ஹவுசிங். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. விஐபினாலே கம்மியான விலை, நியாயமான விலை, ஓகே, நல்ல மனை, இதுதான் கரெக்டா? கண்டிப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி இங்க நம்ம ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 1.5 சென்ட்ல இருந்து 6 சென்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்குங்க. ஓகே, ஒரு சென்டோட விலை இங்க சரௌண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா 11 to 13 லட்ச ரூபாய் போயிட்டு இருக்கு. ப்ராப்பர் ரெசிடென்சியல் ஏரியா. நம்ம வந்து ஸ்டார்டிங்கா என்ன பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மேக்சிமமே 12 தாங்க கொடுக்குறோம். மேக்ஸிமமே 12 தான். ஐயோ, ஆரம்ப விலை 12 கிடையாது, முடிவு விலையே 12 தான். 12னா ரவுண்டா 12 கிடையாது, 11.90 தான். 11.90க்கே ஒரு முக்கியமான இடத்துல வந்துட்டு நம்ம இந்த சைட்டு கொண்டு வந்ததே பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம். ஏன்னா சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த சைட்டு கூட அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட சரௌண்டிங்ல ஒரு 1000-1500 வீடு இருக்கும் போல, ஜாஸ்தியாவே இருக்கும். ஏன்னா இங்க இருந்து உங்களுக்கு போகக்கூடிய, அதாவது மேஜரா ஒரு இடம் வளர்ச்சி அடையுது அப்படின்றது முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? ரோடு கனெக்டிவிட்டி. உங்களோட பேசிக் நீட்ஸ், அதாவது நடந்து போற தூரத்துல குடும்பத்தை பாதுகாப்பா விட்டுட்டு போற இடம். மற்றபடி இங்க இருந்து ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நியர்பைல இருக்கணும். மேக்சிமம் வந்து ஒரு 1/2 hour டிராவல். அது இல்லாம சிட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி, இதுவும் இப்ப சிட்டி தான், மேஜர் சிட்டியா தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. பீஸ்ஃபுல்லா வாழணுங்க, சிட்டிக்குள்ளேயே பீஸ்ஃபுல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இந்த ஒரு இடமா தான் இருக்கும். சூலூர் மட்டும்தான் இந்த அந்த மாதிரி ஒரு அசுர வளர்ச்சியில போயிருக்கு. ஓகே, இப்போ நீங்க ஃபேமிலியா ஆளுங்களுக்கு டார்கெட் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நான் ஒரு 20 சைட் வாங்கி போட்டுக்கிறேன், ஒரு 30 சைட் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்போ இதோட ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க இன்னைக்கு லட்சத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு கோடியில ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இதை நான் வெறும் வார்த்தையா மட்டும் சொல்லல, நீங்க இடத்த வந்து பாருங்க, பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கே புரியும். ஏன்னா இந்த வளர்ச்சி இன்னைக்கான வளர்ச்சி கிடையாது, தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வளர்ச்சி. இது மிகப்பெரிய நகரமா மாறிக்கிட்டு இருக்குங்க சூலூர் இன்னைக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதனால நீங்க எதிர்பார்க்காத வளர்ச்சி இங்க இருக்கு. ஓகே, இப்போ நிறைய பேர் இப்போ வந்துட்டு சைட் சேல் பண்ணும்போது சொல்லுவாங்க நாளைக்கு கம்யூனிட்டியா மாறப்போகுது, இப்போ நாளைக்கு கம்யூனிட்டியா மாறப்போகுது. அப்படி கிடையாது. இங்க கம்யூனிட்டியா மாறின இடத்துல உங்களுக்கு ஒரு சைட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது இன்னொரு பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா இது ஆன் ரோடு பேஸுக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க வாங்கி போடும்போது நாளைக்கு சொல்ல போனா இன்னைக்கு ரேட்டுக்கு நாளைக்கு வாங்க முடியாது. சொல்லும் போதே நல்லாவே தெரியுமே சொல்றேன். அதாவது நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல ஒரு 1 year கூட இல்லைங்க, ஒரு 9 months பிஃபோர் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் தான் நின்று பேசிட்டு இருக்கோம் நம்ம. இந்த ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணி 9 months ஆகுது. இங்க ரேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்போ இருந்ததை விட நம்ம கம்மியா தான் கொடுத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அதை விட இப்ப சென்ட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதெல்லாம் தாண்டி நம்ம இன்னமும் அந்த பழைய ரேட், கம்மியான ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 4 பிளாட் எடுத்து ஒரு மிகப்பெரிய பங்களா ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்குள்ள. அது இல்லாம ப்ராஜெக்ட்குள்ள 4-5 வீடு எல்லாம் நிறைய ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா. இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் போட்டோம் அப்படின்னா வெறும் வார்த்தையா மட்டும் இல்லாம செயல்லையும் காட்டுவோம் நாங்க. அந்த மாதிரிதான் ஒரு இடம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடுங்க ஆயிடும் நமக்கு. கண்டிப்பா உடனடியா நீங்க வீடு கட்டி குடியேறலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் நீங்க 2 வருஷம் 5 வருஷத்துல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இந்த ஏரியால வாங்குனீங்க அப்படின்னா 2 வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம். சூப்பர் பிரதர், சூப்பர். இப்ப சைட்ல போடக்கூடிய பணம் அப்ரிசியேஷனுங்க வாங்க, நம்மளுடைய சைட்ல போடக்கூடிய பணம் டபுள் அப்ரிசியேஷன். இன்னைக்கே போடுறவங்களுக்கு இன்னைக்கே லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ பிரதர், எனக்கு இன்னொரு கேள்வி. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் சொன்னதுக்கு அப்புறமா இப்ப ஃபேமிலி ஆளுங்க பாக்குறாங்க, என்னால இந்த ஒரு சைட்டே வாங்க முடியாது, ஆனா நான் இந்த சைட்டை வாங்கி ஆகணும், கையில ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கு, இதை டவுன் பேமெண்டா வச்சு நான் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ண முடியுமா? சோ கண்டிப்பா நம்ம இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம லீகல் ஒப்பீனியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு 25 ல இருந்து 30 பேங்க் லீகல் ஒப்பீனியன் நம்ம வாங்குவோம். சோ இன்னொரு மேஜரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா
பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு மினிமம் லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கான லீகல் டாக்குமெண்ட் கொடுப்போம். சூப்பர் பிரதர். நிறைய எல்லா வீடியோலயுமே நம்ம சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 8 பிரான்ச்லயும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரதரே நமக்கு நிறைய பிரான்ச்சுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்திருக்காரு. லாஸ்ட் வீக் கூட சென்னையில வந்து பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி 50 வருஷத்துக்கான லீகல் டாக்குமெண்ட் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது போக பேங்க் லோன் கண்டிப்பா உண்டு. நம்ம மார்க்கெட்டிங் பிரைஸ்ல இருந்து 70% வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பர் சூப்பர். அந்த 30% மட்டும் உங்களோட இனிஷியல் பேமெண்டா இருந்தா போதும். பேலன்ஸ் 70% நீங்க பேங்க் லோன் எடுத்துக்கலாம். பேங்க் லோன் எடுத்து நான் கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கணுமா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கடன் வாங்கி இடம் வாங்குறவங்களுக்கு தான் இன்னைக்கு புத்திசாலித்தனமான முதலீடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் தானே கேக்குறீங்க? நீங்க கடன் வாங்கி கடன் கட்டுறதுக்குள்ள அந்த இடத்தோட ரேட் டபுள் த ரேட் ஆயிடும். நீங்க கட்டுற கடன் உங்களுக்கு கடனாவே இருக்காதுங்க. கண்டிப்பா அது டபுள் தி அப்ரிசியேஷன். கண்டிப்பா ஒரு ரேட்ல வாங்கியிருப்போம், அது ஒரு ரேட்ல போய் எங்கேயோ போய் நிக்கும். கண்டிப்பா. சோ சூப்பர் பிரதர், சூப்பர். இப்ப டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணனும்னா இந்த வீடியோல என்னோட நம்பர் இருக்கும். நீங்க எனக்கு கூப்பிடுங்க. எனக்கு நீங்க கூப்பிடுறது என்ன வந்து நேர்ல சந்திங்க. இல்ல நீங்க எங்கேயாவது வீடியோல ஒரு ஆள் பேசுவாங்க, நேர்ல ஒரு ஆள் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. வீடியோல நான் தான் பேசுறேன், போன்லயும் நான் தான் பேசுவேன். நீங்க நேர்ல வந்தாலும் நான் தான் பேசுவேன். சோ நீங்க என்ன வந்து சந்திச்சிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான். ஓகே. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த டவுன் பேமெண்ட் பத்தி எல்லாம் சொல்லும்போது டவுன் பேமெண்ட்ங்கிற கான்செப்ட் வந்துட்டாவே அப்ரூவ்ட் இருந்தா தான் பண்ண முடியும். அப்ரூவ்ட் மென்ஷன் பண்ணிடுங்க சார். அதாவது நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள 15 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி தான். ஓகே. ஸோ இன்னைக்குன்னு கிடையாது, எப்பவுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ராப்பரா அது டிடிசிபி அண்ட் ரெரா அப்புறம் முக்கிய காரணம் வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம், அதாவது இந்த இடம் நாங்க போடுறதுக்கு காரணம் மக்கள் வந்து மனசுல நினைக்காம ஒரு வீட்டு மனை ரெடியாக போறது கிடையாது. சரிங்களா? சோ நீங்க நினைச்சதுனால நீங்க எதிர்பார்த்ததுனால ஒரு மனை ரெடி ஆயிடுச்சு. இந்த மனைக்கான நல்ல மனிதர்கள் ஆல்ரெடி இருக்கீங்க. நீங்க நினைச்சதுனாலதான் இடம் உருவாச்சு. சோ நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு இடம் உருவானது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற காரணத்துக்காக தான் நம்ம வந்து விளம்பரமே கொடுக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கரெக்டுங்களா? சோ அதுக்காக அந்த ஒரே விஷயத்துக்காக தான் நம்ம விளம்பரம் பண்றோம். அந்த மாதிரி நல்ல மனையை நல்ல மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுதான் எங்களோட நோக்கமே. சூப்பர் பிரதர், சூப்பர். இப்போ வீடியோல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அம்யூனிட்டிஸா இருக்கட்டும், டெவலப்மெண்டா இருக்கட்டும், வெளியில சொன்னதா இருக்கட்டும், சுத்தியில 1000 வீடுங்களுக்கு மேல இருக்குங்கிறது எல்லாமே நீங்க நேர்ல வந்து பார்த்து அத்தனையும் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ரோடு சொல்லியிருக்காங்க, ரோடு இருக்கா ஒரு டிக்கு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரீட் லைட் சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட் இருக்கா ஒரு டிக்கு போட்டுக்கோங்க. ஸோ வீடியோல சொன்ன எல்லா காரணங்களும் இந்த இடத்துல இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உறுதிப்படுத்திட்டு நீங்க போன் கால் அடிங்க. உங்களுக்கு கூட இருந்து as a ஃப்ரெண்டா இருந்து பக்காவா சூப்பரா பண்ணி தருவார். அப்புறம் மக்கள் வந்துட்டு பக்கத்துல வந்தோடனே சார் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார், நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் வந்தோம் அப்படின்னா எப்படி? இல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கறது நியாயமான விலையில கொடுக்குறோம். ஓகே. சோ அதனால நம்மளது நெகோசியேஷன் கிடையாது. ஓகே. அதாவது கார்பரேட் கம்பெனி நம்மளது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 8 பிரான்ச்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. முக்கியமான விஷயம் புரோக்கரேஜ் கிடையாது. கண்டிப்பா நான் இதுதான் நோ ஹைக் நோ ஹைடுங்க. ஓப்பனா சொல்லணும்னா நோ ஹைக் நோ ஹைடு. புரோக்கரேஜ் கிடையாது, 0% கமிஷன். ஓகே. டைரக்ட் கம்பெனி செல்லிங்க. ஓகே ஓகே. புரோக்கரேஜ் பத்தி ஹிடன் புரோக்கரேஜ் இருக்குமா அதெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். அதனால நேரடியா நீங்க யார் உள்ள வந்தாலும் அலோ பண்ணவும் மாட்டாங்க. எங்க கம்பெனியோட எம்ப்ளாய் கோடு நீங்க கொடுத்தா மட்டும்தான் சைட்டுக்குள்ளேயும் அலோ பண்ணுவாங்க. அதனால யார நீங்க பார்த்தாலும் நேரடியா போய் பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் நினைக்காதீங்க. அதனால அந்த மாதிரி வந்து இங்க வந்தா நேர்ல போனா கம்மியாகும், ஓனரை பார்த்து போய் பேசினா கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நிறுவனம் கிடையாது. இது மிகப்பெரிய நிறுவனம், கார்பரேட் கம்பெனி. இங்க நீங்க போன் பண்ணாலே உங்களுக்கான நியாயமான விலை உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். இதுல எந்த மாற்று கருத்துமே இருக்காது. நீங்க கால் பண்ணுங்க, சைட்டுக்கு உங்க வீடு தேடி வாகனம் வரும். இலவச வாகன வசதி தான். வீட்டுல இருந்து உங்களை ஃபேமிலியோட கூட்டு வந்து சைட்டை பார்த்துட்டு திரும்ப வீட்டிலேயே டிராப் பண்ணிடுவாங்க. வாகனம் வர்றதுனால நீங்க வாங்கணும்னு கிடையாது, உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் வாங்க போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க, மனையை வந்து பாருங்க. ஓகே பிரதர், நீங்க எல்லாமே சுத்தில காமிக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற கோயம்புத்தூர் நிலவரத்துக்கு தண்ணி வசதி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நம்மள்ட்ட வந்துட்டு டேங்க் ஒன்று எழுப்பி சூப்பரான கேள்வி கேட்டிருக்காரு பிரதர். நானே சொல்லணும் தான் நினைச்சேன். ப்ராப்பர் ரெட் சாயிலுங்க. நீங்க மண்ணை பார்த்தாலே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ரெட் சாயிலுங்க. ஒரு ஃபவுண்டேஷன் போறதா இருக்கட்டும், நீங்க வீடு கட்டுறதுக்கா இருக்கட்டும், ஒரு தரமான இடங்க இது. தண்ணி வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 அடியில இருந்து 150 அடியில வரைக்கும் தண்ணி இருக்குங்க. 80 அடியில சொல்றதுனால நீங்க 80 அடியில வருமானு கேட்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து போர் போட்டு பாருங்க. மேக்சிமமே வந்து 250 to 300 அடி போர் போட்டா போதுமானதா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நீரோட்டம் உள்ள ஒரு பகுதிங்க அது. சூலூர்னாலே மேக்சிமம் நீரோட்டம் உள்ள பகுதின்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்க அதுலயும் ஒரு சிறந்த நீரோட்டம் உள்ள பகுதியில தான் எடுத்திருக்கோம்.
இருக்கும். மேக்சிமமே வந்து 300 அடியே உங்களுக்கு வந்து போதுமானது. 80 அடியில இருந்து 150 அடிக்குள்ள நல்ல தண்ணி இருக்கு. நீங்க வந்து பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். சரி, ஓகே, கம்ப்ளீட் டீட்டெயிலா கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் கால் பண்ணுங்க, உங்க வீடு தேடி கார் அனுப்புவாங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்க. வந்து விசிட் பண்றதுனால நீங்க வாங்கி ஆகணும் அப்படிங்கிற கம்பல்சன் கிடையாது. சைட்டை வந்து பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரீ சைட் வந்து ஃப்ரீ விசிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சைட் விசிட் ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்றவங்களே சைட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. 90% சைட் புக்கிங் நடக்குதுங்க விசிட் பண்றவங்கனால. ஸோ கைஸ், நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.